India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. அனைத்து ஊழல்வாதிகளும் சிறை செல்வார்கள். பிரதமர் உச்சக்கட்ட கோபம். மக்களவைத் தேர்தலுக்கான 4 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்து இன்று 5வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பிரச்சாரத்தை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இம்முறை பிரதமர் மோடி கையாண்டு வரும் யுக்தி தேர்தல் களத்தை புரட்டி போட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்களின் மீதான குடும்ப அரசியல், ஊழல் உள்ளிட்ட புகார்களை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் பிரதமர் சித்தாந்த ரீதியாகவும் இந்தியா கூட்டணியை வறுத்தெடுத்து வருகிறார். வாக்கு வங்கி அரசியல் நடத்தும் இந்தியா கூட்டணி SC, ST இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க திட்டமிட்டு உள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்துக்களின் சொத்துக்களை சுரண்டி மற்ற மதத்தவருக்கு தாரை வாக்க காங்கிரஸ் திட்டமிட்டு உள்ளதாகவும் பிரதமர் சாடினார். இந்துக்களின் கலாச்சாரம், வழிபாடு போன்றவற்றை சீரடித்து நாட்டை மதவாத நாடாக மாற்ற காங்கிரஸ் முயற்சித்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள பிரதமர், இந்திய கலாச்சாரத்தை, இந்துக்களின் பூஜை புனஸ்காரங்களை காங்கிரஸ் எவ்வாறெல்லாம் அவமதிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் புருலியா, பிஷ்ணுபூர் தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர், தேர்தலில் வெற்றி பெற இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைத்து தந்திரங்களையும் பயன்படுத்தியதாகவும் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்ததால் மாற்று வழியை கையாள தொடங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். மத அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு வழங்க அந்த கூட்டணி விரும்புகிறது என்றும், சரஸ்வதி பூஜையை கொண்டாடும் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆசிரியர்களை நியமனம் செய்வதில் திரிணாமுல் காங்கிரஸ் ஊழல் செய்து உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு வெளியே இருக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும், மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் 4 தேதிக்கு பின் ஊழல்வாதிகள் அனைவரும் சிறை செல்வார்கள் என்றும் பிரதமர் எச்சரித்தார். அவர்கள் மீதான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர், அகில உலக கிருஷ்ணா பக்தி இயக்கம், ராமகிருஷ்ணா மடம், பாரத சேவாஸ்ரம் ஆகிய அமைப்புகளுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த அமைப்புகளுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இடமிருந்து பகிரங்க மிரட்டல் வந்திருந்ததாகவும், வாக்கு வங்கிக்காக இந்து அமைப்புகள் அவமதிக்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஜெட்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர், வாரிசு அரசியலை காங்கிரஸ் ஆதரிப்பதாக விமர்சித்ததுடன் காங்கிரஸ் இளவரசர் ராகுல் பயன்படுத்தும் மொழியை கேட்டார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கூட முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் ஒரு முறைக்கு 50 முறை யோசிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். ஏனென்றால் மாவோயிஸ்டுகள் பேசும் மொழியை இளவரசர் ராகுல் பேசுகிறார் என்றும், புதுமையான முறையில் பணத்தை பறிக்க அவர் திட்டமிடுகிறார் என்றும் பிரதமர் சாடினார். 7 கட்ட மக்களவைத் தேர்தலில் இன்று 5வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இன்னும் 2 கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு, அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் உள்ள ஊழல் தலைவர்கள் சிறை செல்வார்கள் என பிரதமர் பகிரங்கமாக எச்சரித்து உள்ளது அரசியல் களத்தில் உற்று நோக்கப்படுகிறது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.